நான் இதுதான் நான் வாழ்ந்த பயணம். என் நினைவு அறிய 5 வயதில் எனது வாழ்க்கை தொடங்கியது. அப்போதுதான் உலகம் மாறுவதை முதலில் பார்த்தேன். ஆனால் அப்போது அதை புரிந்து கொள்ளும் சக்தி எனக்கு இருக்கவில்லை. எல்லோரும் சுதந்திரம் சுதந்திரம் என்று பாட்டு பாடினார்கள். அந்த நாள் வண்ணங்களால் நிறைந்திருந்தது. காற்றில் கொடிகள் பறந்தன. தெருக்களில் இசை நிறைந்திருந்தது. பெரியவர்கள் குழந்தைகளைப் போல நடனமாடினார்கள். என் தங்கை சாரா ஒரு பிரகாசமான உடையை அணிந்து கொண்டு சுற்றி சுற்றி நடனமாடினாள். அண்ணா, நாங்கள் இப்போது சுதந்திரம் ஆகிவிட்டோமா என்று கேட்டாள். உற்சாகத்தால் அவள் கண்கள் விரிந்தன. நான் ஆமாம் என்று தலையை அசைத்தேன். ஏனென்றால் என்னைச் சுற்றியுள்ள அனைவரும் புன்னகைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் சுதந்திரம் என்றால் என்னவென்று உண்மையில் எனக்குத் தெரியாது. என் அப்பா எங்களுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்தார். அவரது முகம் கோரமாக இருந்தது. அன்றிரவு அவர் என் அம்மாவிடம் மெதுவாக பேசுவதைக் கேட்டேன். கொடி மாறியிருக்கிறது, ஆனால் வரிகள் அப்படியே இருக்கின்றன. காலனித்துவவாதிகள் போய்விட்டார்கள் என்கிறார்கள். ஆனால் அது உண்மையா என்று. அப்போது அவர் சோர்வாக இருப்பதாகவே நான் நினைத்தேன். எனக்கு அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பது புரியவே இல்லை. சுதந்திரத்துக்கு பின்னாலும் காலனித்துவவாதிகளின் கப்பல்கள் இன்னும் எங்கள் துறைமுகத்திற்கு வந்து கொண்டிருந்தன. அவை துப்பாக்கிகளுடன் கூடிய சிப்பாய்களை ஏற்றி வரவில்லை, ஆனால் பெரிய பேசுகளுடன் சூட்டுக்கள் அணிந்த ஆட்களை ஏற்றி வந்தன. அவர்கள் எங்கள் தலைவர்களை சந்தித்தனர். புகைப்படங்களுக்காக புன்னகைத்தனர். ஒப்பந்தங்களுடன் சென்றனர். என் அப்பா சொன்னார், இப்போது அந்த காலனித்துவவாதிகள் முன்பை விட அதிகமாக எடுத்துச் செல்லப் போகிறார்கள். ஆனால் பலத்துக்கு பதிலாக மென்மையான கைகளால். அந்த வயதில் நான் திரும்ப திரும்ப சிந்தித்து பார்த்தேன். துப்பாக்கிகள் இல்லாமல் ஒரு நாட்டை எப்படி பணிய வைப்பது? அப்பா கூறியதின் அர்த்தம் என்ன? நான் பல நாட்களாக யோசித்தேன். ஆனால் என்னால் அதனை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. சாராவுக்கு எதுவும் புரியவில்லை. அவர்கள் நமது நண்பர்களாக இருந்தால் ஏன் நமது அரிசியை எடுத்துக்கொண்டு ரொட்டி வாங்க முடியாத நாணயங்களை நமக்கு தருகிறார்கள் என்று கேட்டாள். இந்த கேள்விகளுக்கு என்னிடம் அப்போது பதில் இருக்கவில்லை. ஒரு நாள் பெரிய கார்கள் எங்கள் கிராமத்திற்குள் வந்தன. சுத்தமாகவும் பளபளப்பாகவும் அந்த கார்கள் இருந்தன. வெளிநாட்டு ஆலோசகர்கள் சுற்றி நடந்து விஷயங்களை சுட்டிக்காட்டினர். அதை அவர்கள் வளர்ச்சி என்று அழைத்தனர். அவர்கள் சாலைகள், பள்ளிகள் மற்றும் ஒரு சர்க்கரை ஆலை என்று உறுதியளித்தனர். ஒரு மனிதன் என் தலையை தட்டிக் கொடுத்து, ஒரு நாள் உனக்கு சிறந்த எதிர்காலம் கிடைக்கும் பையனே என்று சொன்னது எனக்கு நினைவு இருக்கிறது. நான் அவரை நம்பினேன். சாரா நம்பவில்லை. அவள் என்னிடம் முணுமுணுத்தாள். அவர்கள் நம்மை எறும்புகளைப் போல பார்க்கிறார்கள் என்றாள். அவர்கள் எங்கள் வயல்களுக்கு அருகில் ஒரு பெரிய சாலையை கட்ட ஆரம்பித்தனர். சிறிது காலம் மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தனர். வேலைகள் தோன்றின, இயந்திரங்கள் அதிர்ந்தன. அனைவரும் ஒரு பிரகாசமான நாளை பற்றி பேசினர். ஆனால் விரைவில் இயந்திரங்கள் நின்றுவிட்டன. மழை வந்தது. அரை கட்டிய சாலை சேராக மாறியது. என் அப்பா எங்கள் அண்டை வீட்டாரிடம் பேசுவதை நான் கேட்டேன். இந்த சாலையை கட்ட அவர்கள் எடுத்த கடன் எங்கள் மாட்டுக் கூட்டத்தை விட கனமானது. அதிக வரிகள் மூலம் நாம் செலுத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்று பேசிக் கொண்டார்கள். அந்த மாதம் என் அப்பா எங்கள் 2 பசுக்களை விற்றார். சாரா ஒரு பருவத்திற்கு பள்ளியை நிறுத்தி வயலில் உதவ வேண்டியிருந்தது. அவளது புத்தகங்கள் தூசி படிந்ததைக் கண்டதும் அவள் அழுதாள். நாங்கள் பயன்படுத்த முடியாத ஒரு சாலைக்கு நாம் ஏன் கட்டணம் செலுத்த வேண்டும் என்று அவள் என்னிடம் கேட்டாள். நான் மௌனமாக இருந்தேன். நம் உலகில் ஏழைகள் தங்கள் பார்த்திராத வாக்குறுதிகளுக்கு எப்போதும் கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் என்பதை நான் அறிந்து கொண்டேன். சாரா ஒரு கண்ணாடி ஜாடியில் நாணயங்களும் சிறிய பொருட்களும் சேகரிக்க ஆரம்பித்தாள். விதைகள், மினுமினுப்பான கற்கள், அவளது கனவுகள் எழுதப்பட்ட காகிதத் துண்டுகள். ஒரு நாள் நான் நமது நிலத்தை மீண்டும் வாங்குவேன் என்று அவள் பெருமையாகச் சொன்னாள். நான் சிரித்தேன். ஏற்கனவே நம்முடையதாக இருப்பதை நீ எப்படி வாங்க முடியும்? ஏனென்றால் காலனித்துவவாதிகள் அதை எடுத்துக் கொண்டார்கள். யாரும் அதை நமக்கு திருப்பித் தரவில்லை என்றாள். அவளது கண்களில் கோபத்தை நான் முதன்முறையாக பார்த்தேன். அவளது கண்கள் அனல்களை கக்கின. அந்த ஆண்டு நான் காய்ச்சலால் நோய்வாய்ப்பட்டேன். 3 இரவுகள் நான் தூக்கத்திற்கும் விசித்திரமான காட்சிகளுக்கும் இடையில் மிதந்தேன். ஒரு கனவில் நான் 2 நிலவுகளுக்கு கீழ் ஒரு வெற்று வயலில் நின்றேன். நான் பார்க்க முடியாத முகமுடைய ஒரு மனிதன் ஒரு அடிமட்டத்தை எனது கைகளில் வைத்தார். ஒரு பக்கத்தில் தங்கம், மறுபக்கத்தில் தானியம்.
அவரது குரல் மென்மையானது ஆனால் சக்தி வாய்ந்தது. அவர் கூறினார், வாக்கு பொய்யாகும்போது மக்கள் பட்டினி கிடப்பார்கள். நீங்கள் உண்மையால் அளக்கும்போது உங்கள் மீதுள்ள விலங்குகள் உடைக்கப்படும் என்றார். நான் அழுது கொண்டு விழித்தேன். சாரா என் கையை பிடித்து, நீ கனவில் என்ன பார்த்தாய் என்று முணுமுணுத்தாள். இன்னும் எனக்கு புரியாத ஒன்று என்று நான் பதிலளித்தேன். அவள் ஒரு சிறிய காகிதத் துண்டை எடுத்து உண்மையாக அழ என்று எழுதி அதை அவளது ஜாடியில் மடித்து வைத்தாள். நான் 10 வயது நிரம்பிய போது சுதந்திரம் என்பது வெறும் ஒரு வார்த்தை மட்டுமே என்பதையும் உண்மையான விலங்குகள் மறைக்கப்பட்டிருப்பதையும் உணர்ந்து கொண்டேன். காகிதங்களில், ஒப்பந்தங்களில், யாரும் நமக்கு விளக்காத எண்களில் நான் அடிமைப்பட்டு இருக்கிறோம் என்பதை சற்று விளங்கிக் கொண்டேன். சாரா இன்னும் ஒரு சிறந்த எதிர்காலத்தை கனவு கண்டு கொண்டிருந்தாள். ஆனால் நான் கேள்விகளின் சுமையை உணர ஆரம்பித்து விட்டேன். உண்மைக்கான பாதை இப்போதுதான் தொடங்கியிருந்தது. புதிய பொருளாதார திட்டத்தை அவர்கள் அறிவித்த ஆண்டு நான் 11 வயது நிரம்பியிருந்தேன். அந்த திட்டம் நம்பிக்கையைப் போல் ஒலித்தது. ஆனால் அந்த நம்பிக்கையில் ஏதோ ஒன்று பயமாக இருந்தது. சீர்திருத்தங்கள், வெளிநாட்டு உதவி, கட்டமைப்பு வளர்ச்சி என வானொலி செய்தியாளர் பேசியபோது என் தந்தை நடுங்கும் கைகளுடன் வானொலி அருகே அமர்ந்திருந்ததை நான் பார்க்கிறேன். சாரா என்னிடம் கேட்டாள், அண்ணா, சீர்திருத்தம் என்றால் என்ன? எனக்குத் தெரியாது. ஆனால் என் தந்தை என் மாமாவிடம் முணுமுணுப்பதைக் கேட்டேன். சீர்திருத்தம் என்பது அவர்கள் அதிகமாக எடுத்துக்கொண்டு அதை உதவி என்று சொல்வதுதான் என்றார். நான் தலையை பித்துக் கொண்டேன். விரைவில் அரிசியின் விலையும் வரிகளும் உயர்ந்தன. சாரா படித்த பள்ளியில் சிறந்த வசதிகளுக்கான கட்டணம் விதிக்கப்பட்டது. ஆனால் எதுவும் மேம்படவில்லை. அவளுடைய பல தோழர்கள் பள்ளிக்கு வருவதை நிறுத்திக் கொண்டனர். அவள் என் கையை பிடித்து, அவர்களுடைய திட்டங்களுக்கு நாம் ஏன் கட்டணம் செலுத்த வேண்டும் என்று கேட்டாள். நான் இதற்கு என்னவென்று சொல்வது? எனக்கு 13 வயதாகும்போது நான் பள்ளிக்குச் செல்வதற்கு பதிலாக என் தந்தைக்கு வயலில் உதவ ஆரம்பித்தேன். ஒரு நாள் நீ மீண்டும் படிக்கலாம் என்று என் அம்மா சத்தியம் செய்தார். ஆனால் திரும்பிச் செல்ல எந்த வழியும் தெரியவில்லை. முடிக்கப்படாத சாலை திட்டம் களைகளால் மூடப்பட்டு இன்னும் சிதைவுகளாக கிடந்தது. நகரத்திலிருந்து வணிகர்கள் வெளிநாட்டுப் பொருட்களுடன் வந்தனர். இவை பளபளப்பானவை, விலை உயர்ந்தவை. இதுதான் முன்னேற்றம் என்றனர். ஆனால் எங்கள் பயிர்கள் அதை குறைந்த விலைக்கே வாங்கப்பட்டன. சந்தையில் உள்ள பிரகாசமான ஆடைகளை பார்த்த சாரா, உழைக்க சொல்கிறார்கள், ஆனால் தங்கம் நம்மை ஒருபோதும் அடைவதில்லை என்று முணுமுணுத்தாள். கடன் என்ற வார்த்தையை அந்த ஆண்டு கற்றுக்கொண்டேன். ஒரு சுரங்கத்தைக் கட்ட அரசாங்கம் இன்னொரு கடனை எடுத்தது. வெளிநாட்டு நிறுவனங்கள் வேலைகள் வழங்குவதாக உறுதியளித்தன. ஆனால் எங்கள் கிராமத்திற்கு யாரும் வரவில்லை. மாறாக அவர்கள் ஆழமான துளைகளைத் தோண்டி, கனிமங்களை கப்பலேற்றி, தூசிகளை காற்றில் விட்டுச் சென்றனர். என் தந்தை கசப்புடன் கூறினார், நமது பெயரில் கடன் வாங்குகிறார்கள், ஆனால் வேறு யாரோ ஒருவருக்கு உணவளிக்கிறார்கள் என்று நான் யோசித்தேன். அன்றிரவு சாரா தனது ஜாடியில் மற்றொரு காகிதத் துண்டை போட்டால், எங்கள் நிலத்தின் உண்மையான உரிமையாளர் யார்? வானொலி ஏற்றுமதிகளையும் வளர்ந்து வரும் பொருளாதாரத்தையும் பற்றி பேசியது. ஆனால் எங்கள் கிராமத்தில் பசியும் பட்டினியும் மட்டுமே இருந்தன. என் உறவினர் தாரிக் வேலை தேடி நகரத்துக்கு சென்றார். அவர் 2 ஆண்டுகளுக்குப் பிறகு வெறும் கைகளுடனும் காலி பைகளுடனும் திரும்பினார். அவர் சொன்னார், பணக்காரர்களின் தெருக்களுக்கு கூட நுழைவாயில்கள் உள்ளன. நாங்கள் அவர்களின் சுமைகளை சுமக்கிறோம், வீடுகளை கட்டுகிறோம், ஆனால் இன்னும் நாம் தரையில்தான் தூங்குகிறோம். சாரா சொன்னாள், இதுதான் சுதந்திரம் என்றால் நாம் ஏன் இன்னும் அடிமைகளைப் போல வாழ வேண்டும்? அந்த ஆண்டு நகரத்தில் போராட்டங்கள் ஆரம்பமாயின. மக்கள் கோஷித்தனர், எங்களுக்கு வேலை வேண்டும், இது வேண்டும் என்றனர். அப்போது என் தந்தை என்னை எச்சரித்தார். தொலைவில் இரு அப்தக். கேள்வி கேட்பவர்களை அவர்கள் அழித்து விடுவார்கள் என்றார். ஆனால் என் உள்ளே ஏதோ ஒன்று எரிவதைப் போல உணர்ந்தேன். அந்த தராசின் கனவு என்னை சிந்திக்க வைத்தது. வாக்கு பொய்யாக இருக்கும்போது மக்கள் பட்டினி கிடப்பார்கள் என்ற அந்த குரல் எனக்கு நினைவுக்கு வந்தது. நான் என் குறிப்பேட்டில் கேள்விகளை எழுத ஆரம்பித்தேன். சாரா அவற்றை படித்து தலையசைத்தாள். ஒரு நாள் நாம் பதில்களைக் கண்டுபிடிப்போம் என்று கூறிக்கொண்டேன். பல ஆண்டுகள் போராட்டத்திற்குப் பின் சாரா பள்ளிக்குத் திரும்பினாள்.
அவர்கள் நம்மை குருடர்களாக வைத்திருக்க விரும்பினால் நாம் பார்ப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவள் என்னிடம் கூறினாள். அவள் இரவு நேரம் வரை படித்தாள். பெரும்பாலும் மடியில் புத்தகங்கள் திறந்த நிலையில் தூங்குவாள். இதற்கிடையில் நான் பண்ணைகளிலும் நகர சந்தையிலும் வேலை செய்தேன். வணிகர்கள் விவசாயிகளை தராசுகளாலும் வெளிநாட்டு நாணயமாற்று விலைகளாலும் ஏமாற்றுவதை பார்த்தேன். அது என் கனவிலிருந்த அதே தராசுதான். அந்த தராசை நான் இப்போது எல்லா வியாபாரங்களிலும் பார்க்கிறேன். நான் சாராவிடம் அவர்கள் நமது உணவை மட்டும் திருடவில்லை, நமது அளவையும் சேர்த்து திருடுகிறார்கள் என்றேன். அரசாங்கம் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் ஒரு புதிய ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டது. ஒரு வளங்களுக்கான கூட்டாண்மை. ஆனால் இதன் பொருள் அதிக கடன்களுக்கு பதிலாக நமது ஆறுகளையும் மலைகளையும் விட்டுக் கொடுப்பதாகும். போராட்டங்கள் பெருகின. மக்கள் காணாமல் போனார்கள். சிலரை குற்றவாளிகள் என்றும் வேறு சிலரை பயங்கரவாதிகள் என்றும் அழைத்தார்கள். அவர்கள் அனைவரும் விரும்பியது நியாயத்தை மட்டுமே. சாரா கூறினாள், நாம் ஒருவரையொருவர் சண்டையிட வேண்டுமென்று அவர்கள் விரும்புகிறார்கள். அப்போதுதான் நம்மை விலங்கிட்டு வைத்திருக்க முடியும். ஒரு காலை போராட்டத்தின் போது தாரிக் அழைத்துச் செல்லப்பட்டதாக கேள்விப்பட்டோம். அவரை மீண்டும் யாரும் பார்க்கவில்லை. என் தந்தை பல மணி நேரம் முழுவதும் மௌனமாக அமர்ந்திருந்தார். என் அம்மா அழுதார். அன்றிரவு சாரா தீப்பொறி பறக்கும் கண்களுடன் என்னை பார்த்தாள். நாம் இனி மௌனமாக இருக்க முடியாது. அவர்கள் நம் எதிர்காலத்தை தின்று கொண்டிருக்கிறார்கள் என்றாள். நான் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் அவள் சொல்வது சரிதான் என்று விளங்கியது. எனக்கு 25 வயதாகும் போது 2 வாழ்க்கைகளின் போக்கை நான் உணர்ந்தேன். கொடிகளிலும் அணிவகுப்புகளிலும் மறைக்கப்பட்ட விலங்குகளான கடன்கள், ஒப்பந்தங்கள், போலி வாக்குறுதிகளின் மீது நம்பிக்கை வைத்திருந்த அப்பாவிக் கூட்டம் ஒருபுறம், எதற்கும் வழியில்லாமல் குமுறிக் கொண்டிருந்த அப்பாவிக் கூட்டம் இன்னொரு புறம். சாரா ஜாடியை 2 கைகளிலும் பிடித்துக்கொண்டு, நாம் ஏழைகளாக இருக்கலாம், ஆனால் இன்னும் நம் வார்த்தைகளுக்கு நாமே சொந்தக்காரர்கள். நான் எனது குரலை பயன்படுத்துவேன், நீயும் பயன்படுத்துவாயா என்று கேட்டாள். நான் அவளை பார்த்தேன். பல ஆண்டுகளுக்கு முன்னால் கண்ட அந்த அதிசய கனவை முதன்முறையாக உண்மையாக புரிந்து கொண்டேன். தராசு ஒருபோதும் சீர்குலைந்ததில்லை, நமக்கு தராசை பொய்யாக அளக்கச் சொல்லி தரப்படுகிறது என்றேன். சாரா புரிந்தும் புரியாதவளைப் போல முழித்தாள். இந்த தருணத்தில் இருந்துதான் மௌனத்திலிருந்து நம் கதை திரும்பியது. எனது 25வது வயதுக்கு பின் வந்த ஆண்டுகள் எப்படி இருந்தது என்றால், தங்குமிடமின்றி புயலில் நின்ற ஒருவனின் நிலை போலிருந்தன. எங்கள் நாடு அமைதியான பொறிகளில் ஆழமாக சிக்கியிருந்தது. அந்த சுமைகளை சுமக்க நாங்கள் கட்டாயப்படுத்தப்பட்டோம். அந்த வருடம் எங்கள் நகரம் பற்றியிருந்தது. எதிர்ப்புப் போராட்டங்கள் கலவரங்களாக மாறின. மக்கள் உணவுக்காக, வேலைக்காக, நீதிக்காக கூச்சலிட்டனர். நான் சந்தை அருகே கூடிய ஒரு கூட்டத்தில் சேர்ந்தேன். சாராவின் கையை அப்போது நான் இறுக்க பிடித்திருந்தேன். அப்து, என் அருகிலேயே இரு, அவர்கள் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சாரா மெதுவாகச் சொன்னாள். போலீசார் மட்டையடிகளுடன் முன்னேறினர். வயதான பெண்கள் விழுவதையும் இளைஞர்கள் இழுத்துச் செல்லப்படுவதையும் பார்த்தேன். என் இதயம் படபடத்தது. சாரா என்னை ஒரு சந்திற்குள் இழுத்தாள். அப்போது அவள் என்னிடம் கூறினாள், இது வெறும் பசியை பற்றிய போராட்டம் மட்டுமல்ல, மாறாக எங்கள் குரலை அவர்கள் அஞ்சுகிறார்கள் என்றாள். வெளிநாட்டு நிறுவனங்கள் மீண்டும் நாட்டுக்குள் வந்தன, உதவிக்கரங்கள் என்று சொல்லிக் கொண்டன. உண்மையில் அவை எங்கள் ஆறுகள், சுரங்கங்கள், காடுகளை ஒன்றும் இல்லாத விலைக்கு வாங்கின. அரசாங்கம் அதை கூட்டுப் பங்கேற்பு என்று அழைத்தது. என் தந்தை தரையில் துப்பினார். கூட்டுப் பங்கேற்பா? எல்லாவற்றையும் அவர்கள் எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு என்ன மிச்சம்? இது எப்படி கூட்டாக முடியும் என்றார். அந்த ஆண்டுதான் என் தந்தை வயல்களில் வேலை செய்த கடைசி ஆண்டு. அவருக்கு முதுகு பிரச்சனைகள் ஏற்பட்டன, கைகள் வீங்கியிருந்தன. அவர் என்னிடம் சொன்னார், அப்து, நீ எனக்கு வாக்கு கொடு. நமது நிலத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டதைப் போல உன் ஆன்மாவை அவர்கள் எடுத்துக்கொள்ள விட்டு விடாதே என்றார். நான் சத்தியம் செய்தேன். சாரா தன் படிப்பை முடித்து கிராமத்தில் கற்பிக்கத் தொடங்கினாள். ஆனால் அவள் அமைதியான ஆசிரியையாக இருக்கவில்லை. குழந்தைகளுக்கு ஏன் என்று கேட்க கற்றுக் கொடுத்தாள். அவர்களுக்கு அவர்களது நிலத்தின் கதைகளையும் நீதியையும் சமநிலையும் நமது மூதாதையர்கள் விளைச்சலை நியாயமாக பகிர்ந்து கொண்டதையும் கூறினாள். ஒரு மாலை
ஊரின் மையப்பகுதியில் நின்று கூடியிருந்த மக்களிடம் நான் பேசினேன். நீதி என்பது ஒரு கொடியோ அல்லது ஒரு வார்த்தையோ அல்ல, மாறாக நீதி என்பது எந்த விதத்திலும் ஏழையும் பணக்காரனையும் அதிகாரியையும் பிரஜையும் ஆணையும் பெண்ணையும் முதியவர்களையும் சிறுவரையும் பாதிக்காத முறையில் இருப்பதாகும். இந்த வார்த்தைகளை மக்கள் உற்சாகமாக ஆரவாரித்தனர். அன்றிரவு எனக்கு ஒரு எச்சரிக்கை கடிதம் வந்தது. பேசுவதை நிறுத்து, இல்லையென்றால் நீதியாக நீ மாறிவிடுவாய் என்று அதில் எழுதியிருந்தது. அந்த கடிதத்தை நான் சாராவிடம் காட்டினேன். அவள் புன்னகைத்தாள். அப்து, அவர்கள் பயப்படுகிறார்கள் என்றாள். இந்த வார்த்தை எனக்கு ஆறுதலாக இருந்தன. என் உறவினன் ஒருவன் தாரிக்கின் உடல் ஆற்றில் கண்டெடுக்கப்பட்டது என்றான். அவன் பல ஆண்டுகளாக காணாமல் போயிருந்தான். நாங்கள் அவனை ஒரு மரத்தடியில் அமைதியாக அடக்கம் செய்தோம். சாரா கண்ணீருடன் நின்றாள். இதைத்தான் அவர்கள் செய்கிறார்கள் என்று முணுமுணுத்தாள். ஆனால் இந்த நிகழ்வு எங்களை இன்னும் வலுவாக மட்டுமே மாற்றியது. போராட்டத்தின் சுவையை நாங்கள் உணர்ந்தோம். உள்ளூர ஒரு பயம் இருந்தாலும் அந்த உணர்வு வார்த்தைகளை கடந்து இருந்தது. நாட்டில் பஞ்சம் தலை தூக்கியது. நாட்டின் மொத்த கடன் நாட்டின் ஜிடிபியை விட பெரிதாகிவிட்டது. எங்கள் கிராமங்கள் பட்டினியால் வாடும்போது எங்கள் அரசாங்கம் நாட்டின் கடனை பற்றியே அதிகம் கவலைப்பட்டது. குழந்தைகள் ரொட்டிக்காகச் சண்டையிடுவதை நான் நினைவில் வைத்திருக்கிறேன். சாராவும் நானும் ஒரு சிறிய உணவு சமையலறையை ஏற்பாடு செய்தோம். ஆனால் அது ஒருபோதும் போதுமானதாக இருக்கவில்லை. ஒரு நாள் நகரத்திலிருந்து வந்த ஒரு மனிதர் என்னை எச்சரித்தார். நீங்கள் இந்த கார்ப்பரேட் அமைப்புகளை எதிர்க்க முடியாது, அது மிகவும் பெரியது என்றார். அதற்கு நான், பல விரிசல்கள் தோன்றினால் ஒரு பெரிய சுவர் கூட விழுந்து விடலாம் என்று கூறினேன். பசி வந்தால் 10ம் பறக்கும் என்பார்கள். அதுபோல இந்த பசியால் விவசாயிகள், தொழிலாளர்கள், ஆசிரியர்கள், சில வியாபாரிகள் என எல்லோரும் ஒன்று கூட துவங்கினர். கரீம் இந்த கூட்டங்களின் இதயமாக மாறினார். அவர் நன்கு கற்றுத் தேர்ந்தவர், நல்ல குணமுடையவர். அவர் கூறினார், நாங்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட இங்கு சேரவில்லை. மாறாக மனிதர்களுடைய கண்ணியத்தை திரும்பப் பெறுவதற்கும் நியாயத்தை நிலைநாட்டவும் பசியை துரத்தவுமே இங்கு சேர்ந்து இருக்கிறோம் என்றார். மக்கள் சந்தோஷத்தால் துள்ளி குதித்தார்கள். கடன்களும் ஒப்பந்தங்களும் நாட்டு மக்களின் கழுத்தைச் சுற்றியுள்ள சங்கிலிகள் என்று விளக்கும் சிறிய கையால் வரையப்பட்ட துண்டு புத்தகங்களை எழுதத் தொடங்கினோம். அவற்றை சந்தைகளிலும் பேருந்து நிலையங்களிலும் வைத்தோம். விரைவில் அதிகாரிகள் எங்களை தேடத் தொடங்கினர். எனது 40வது வயதில் தலைநகரில் ஒரு அமைதியான போராட்டம் ஏதோ ஒரு பெரிய விஷயமாக வளர்ந்தது. ஆயிரக்கணக்கான மக்கள் தெருக்களை நிரப்பினர். உங்கள் பொய்களுக்கு நாங்கள் வரி செலுத்த மாட்டோம் என்று கூச்சலிட்டனர். ஆனால் அதன் பின்னர் அடக்குமுறை வந்தது. சிப்பாய்கள் கூட்டத்தினர் மீது துப்பாக்கி சூடு நடத்தினர். அந்த சத்தத்தை நான் என்றும் மறக்க மாட்டேன். வானைப் பிளந்துவிடும் இடியோசை போல. ஆண்களும் பெண்களும் விழுவதைப் பார்த்தேன். சாரா என் கையில் பிடித்து கத்தினாள். அப்து, நாம் உயிர் பிழைக்க வேண்டும். இப்போது நாம் இறந்துவிட்டால் இந்த நமது கதையை யார் உலகுக்கு சொல்வார்கள் என்றாள். நாங்கள் புகையிலும் குழப்பத்திலும் ஓடினோம். அந்த நாளில் என்னுள் ஏதோ ஒன்று மறைந்தது. ஆனால் வேறு ஏதோ ஒன்று பிறந்தது. இதற்குத்தான் வேரம் என்று சொல்வார்களா என்று எனக்குள் நானே கேட்டுக்கொண்டேன். நாங்கள் சில மாதங்கள் ஒளிந்திருந்தோம். சாரா அமைதியாக கற்பித்துக் கொடுத்து கொண்டிருந்தாள். ஆனால் அதிகாரிகள் எங்களை வலை வீசி தேடிக்கொண்டே இருந்தனர். ஒரு மாலை அவள் என்னை பார்த்து சொன்னாள், அப்து, ஒருவேளை நான் இறந்துவிட்டாலும் கூட நீ தொடர்ந்து போராட வேண்டும். எனக்கு வாக்களி என்றாள். நான் வாக்களித்தேன். எங்கள் கிராமத்தைச் சேர்ந்த, எங்களுடன் ஒன்றாக இருந்த, நாங்கள் நம்பிய ஒரு நண்பர் எங்களை அதிகாரிகளிடம் காட்டிக் கொடுத்தார். பணத்திற்கு பதிலாக அதிகாரிகளிடம் பெயர்களை கொடுத்தார். அந்த இரவு சிப்பாய்கள் வந்து எங்கள் சில நண்பர்களை அழைத்துச் சென்றனர். அப்போது சாரா கூறினாள், பயத்தாலும் ஆசையாலும் மட்டுமே அவர்கள் மக்களை ஆள்கிறார்கள், நீதியால் அல்ல. இந்த வார்த்தைகள் அனல் கங்குகளைப் போல வெடித்தன. ஒரு காலத்தில் சில்லறைகளும் நாணயங்களும் நிரப்பப்பட்டிருந்த சாராவின் குவளை இப்போது நாங்கள் சந்தித்த அனைவருக்கும் ஒரு சின்னமாக மாறியிருந்தது. இந்த குவளையில் நமது உண்மையான வரலாறு இருக்கிறது என்று அவள் குழந்தைகளிடம் சொல்வாள். ஆம், உண்மைதான். அதில் பணம் இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் உண்மை இருக்கிறது. இப்போது மாணவர்களின் முன் அவள் ஒரு புதிய துண்டுத்தாளில் எழுதினாள், விலை எவ்வளவு ஆனாலும்
நாம் உண்மையாக நிற்போம், அதுவே நீதியாகும். இந்த வார்த்தைகள் எனக்கு நாங்கள் வரலாறு படைத்துக் கொண்டு இருக்கிறோம் என்ற உணர்வை தந்தது. என் 50வது பிறந்த நாளில் நகரத்தை மேலோட்டமாக காணும் ஒரு குன்றின் மீது நாங்கள் நின்றோம். கீழே நகரில் நடந்த போராட்டங்களில் இருந்து வந்த புகை வானை தொட்டது. சாரா என்னை நோக்கி திரும்பினாள். சூரிய அஸ்தமனத்தின் கடைசி ஆரஞ்சு ஒளியால் அவளது முகம் பிரகாசித்தது. அப்போது சாரா கூறினாள், அப்து, முடிவை நாம் பார்க்காமல் போகலாம், ஆனால் மகிழ்ச்சியான அடிமைகளாக நாம் ஒருபோதும் வாழ மாட்டோம். நான் போன பிறகு நீ நமது கதையை மக்களுக்கு சொல்வாய் என்று எனக்கு வாக்களி என்று சத்தியம் கேட்டாள். அப்போது அவளுடைய கண்கள் கண்ணீரில் மிதந்து கொண்டு இருந்தன. நான் மீண்டும் அவளுக்கு வாக்களித்தேன். என்னாலும் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை. அப்படியே அழுதுவிட்டேன். நாங்கள் இருவரும் மனதார சில நேரம் அழுதோம். ஏனென்றால் மனத்தின் விலை எங்களுக்கு தெரியும். நாங்கள் அப்பொழுது நீதிக்கான விலையை சமரசமின்றி செலுத்த தயாராக இருந்தோம். ஆசையாலோ பயத்தாலோ எங்களை தடுக்க முடியாது. நீதிக்கு முன் நாங்கள் தலை வணங்குவோம்.